அது பாருங்க, உங்களுடைய 10ஆம் வீட்டையே பாக்குது, சொந்த வீட்டை செவ்வாய் பாக்குது. சொந்த வீட்டை செவ்வாய் பார்த்தாலே யோகம் தாங்க. எப்படி பண வரவு வந்து தொழில் வளர்ச்சி உண்டு. அடுத்த கட்டத்துக்கு உண்டான தொழிலுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஒவ்வொரு விஷயங்களாக உங்களுக்கு பொறுமையாக நகர்த்தி கொடுக்கும். ஏன்னா புதன் அங்க கூடவே இருக்கிறதுனால கொஞ்சம் ஒவ்வொரு விஷயங்களாகவும் பொறுமையா யோசிச்சு, புதன் வந்து அறிவுக்கு சொந்தக்காரர். புதன் ஒரு ஜாதகம் நல்லா வலுக்கணும். அப்பதான் அந்த அறிவு நல்லா வேலை செய்யும். படிப்பு அப்படிங்கிறது புதன் இருந்தாதான் படிப்பு. நாலேஜ்னாலே புதன் தான். அப்ப அங்க செவ்வாயோட புதன் இருக்கும்போது ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு 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 செய்ய வைக்கும். என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், அடுத்தது என்ன மூவிங் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்ய வைக்கும். கடகத்துக்கு இயற்கையாகவே அது மோட்ச ராசி அப்படிங்கிற கொஞ்சம் பொறுமை அதிகம். இயற்கையாவே யோசிச்சு யோசிச்சு தான் செய்வேன். இப்ப புதன் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். அதே நம்ம சொல்லிட்டு குருவை பத்தி சொல்லியிருந்தோம். குரு ராசிக்குள்ள வரும்போது என்ட்ரி ஆகும்போது நல்லதான் பண்ண போறாரு. அதே போல சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரத்துலதான் இருக்கார். ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் நிச்சயமாக யோக பலன், திருமண வாய்ப்பு, வரன்கள் எல்லாமே தேடி வந்து திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். இன்னும் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து நீசமாகுது 17ஆம் தேதிக்கு மேல.